எல்லாமே வாழ்க்கையில் நாம் இயங்க முடியும். அதனால 16 செல்வம் முன்னாடி செய்யக்கூடியதாய் ஸ்ரீமன் நாராயண தேவி ஜீவனெல்லாம் புலனெல்லாம் காக்கின்ற சக்கரேஸ்வரி அன்றிடமும் கேட்கின்ற வரங்களை அழிய எழுதிக்கூடியதாக மகாலட்சுமி. அப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நாள்களும் திருநாளிகள் சிவபெருமானுக்கோ வரலட்சுமி, சிவபெருமானுக்கோ பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி, பெருமாளுக்கோ வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி திதி, துர்கா தேவிக்கு பஞ்சமி திதி. அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருக்குது. ஆனா எல்லா தெய்வத்துக்கும் எல்லா திதி இருக்கு. ஆனா ஒவ்வொரு திதியோட சிறப்பான கந்தசஷ்டி மாசம் கந்தசஷ்டி ஏகாதசி திதி மாசம் வருது. மார்கழி மாசம் ஏகாதசி பஞ்சமி திதி ஆவணி மாசம். அப்ப ஒவ்வொரு விழாக்களும் ஒரு மாசத்துல. ஆனா இந்த மகாலட்சுமியோட விரதம் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த வரலட்சுமி நோம்பு. வரம் பிளஸ் நோம்பு. அப்ப வரவாங்குவதற்கான நோம்பு. அப்ப மகாலட்சுமி நம்ம வரவாங்கக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த வரலட்சுமி நோம்பு. பல ஆண்டுகள் கிடைத்து இந்த நோம்பு சில ஆடி மாசத்துல வரும், சில வருஷம் ஆடி மாசத்துல வரும். ஆனா பல ஆண்டுகள் கழித்து ஆடி மாசம், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பௌர்ணமி, ஆடி மாசத்துல வரக்கூடிய சிறப்பான வரலட்சுமி நாளும் ஒரே முறையா வரக்கூடியது. அதனால நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஏற்படலாம். இதுல நம்ம நடக்கக்கூடாது. தவிர இன்றைய போய் நாளைக்கு போதுமா, நீங்க ஒவ்வொரு பொருளையும் நாம் சிந்திச்சு நம்ம பயன்படுத்தினாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, இந்த பொருள் வந்து நாளைக்கு போதுவாது. அப்ப சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில நடக்க முடியும். அப்ப வேணும்னா தெய்வத்தோட அனுகிரகமான வேண்டும். அவரோட குடும்பத்திலே அவரோட பொறுப்புகளிலே இது சிறிய போலியான ஏற்பாடு செய்யப்பட்ட ஆகையாலே மனுஷர்களுக்கு உலகங்களுக்கு எல்லா வகையான நலன்களை கிடைக்கணும். இந்த பூஜையிலே மகாலட்சுமி ஏற்றுக்கொள்ளணும். முதல்வதாக கோவிலட்சுமியாக விளங்கக்கூடிய சக்தியா, அப்புறம் தான் அம்பாள். அந்த இச்சா சக்தியா இருக்கக்கூடிய சரஸ்வதி, கிரியா சக்தியா இருக்கக்கூடிய லட்சுமி, ஞானா சக்தியா இருக்கக்கூடிய பார்வதி. ஏன் பார்வதி மேல முருகர் வச்சு கேள்விக்கிறோம். அப்ப முருகர் எங்க தோன்றார்? சிவபெருமானோட நெற்றியிலே தோன்றினார். அவர் ஆணுக்கும் பிறக்கல, பெண்ணுக்கும் பிறக்கல. ஆனா ஆணும் பொண்ணும் சேர்ந்த அக்னி சுரூபத்துல முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால அம்பாளாவும் அவரே இருக்கிறார், அப்பனாவும் நமக்கு அவரே இருக்கிறார். அப்படியாட்ட அற்புதமான தெய்வம் தான் நமக்கு கந்த கடவுள் வலியுறுத்தி காத்துப்படும். ஆகையால இப்ப ஒவ்வொரு தெய்வங்களுக்கு முதலாக அவங்க நமஸ்காரம் செய்து பூஜையான துவங்கக்கூடிய பொழுது எல்லாரும் சொல்ற மூணு மந்திரம் இந்த மூணு மந்திரம் சொன்னாலே வாழ்க்கையிலே நமக்கு வேணுமான எல்லா செல்வங்களும் கிடைக்க ஒரு மந்திரம். காலையில் ஒரு மரமான பொழுது கந்தா சரணம், வேளா சரணம், முருகா சரணம். இந்த மூணே வார்த்தை தான். இந்த மூணு வார்த்தையில நமக்கு வேணுமான முழு பலன் கிடைக்கக்கூடிய வார்த்தை. இது சுவாமி எனக்கு ஞானத்தில் சொற்பத்தில் சொன்ன வார்த்தை. நீங்க பொருத்தமான நமக்கு ஞானம் தெரிவித்து போயிடும். இந்த மூணு வார்த்தை கந்தா சரணம், வேளா சரணம், முருகா சரணம். இது மூணு வார்த்தை காலையில் இந்த ஒரு முறை சொல்லுங்க, நைட்டு படுக்கும் போது ஒரு முறை சொல்லி படுத்துக்கோங்க. இந்த மூணு வார்த்தை நமக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன வேணுமோ அதுக்கான முழு பலன் இருக்குது. கந்தா சரணம்னா நம்ம வாழ்க்கையிலே காப்பவனே காப்பவனே நம்ம பிறந்த குழந்தையிலிருந்து மனிதனிலிருந்து வருகின்ற துன்பத்திலிருந்து காப்பவனே. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையில் நமக்கு துன்பம் வருது. அது பெண்கள்லாம் உங்களுக்கு பல வகையில் துன்பம் வருது. ஆண்களை விட நாட்டிலே துன்பப்படுவது பெண்கள், உண்மை. ஆகையால பெண்கள் எல்லாம் துன்பத்திலே நேரணும். அப்ப கந்தாயங்களை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கந்தான்னு சொன்னா நம்மளை காப்பாடுங்க. வேறு கொண்டு வருவார். வேளாண் அர்த்தம். வேளாண்னா நம்மளோட வருகின்ற வேலையும் வேதனையும் வினைகளும் துன்பங்களும் உயிரங்களும் கண்ணீர்களும் கவலைகளையும் வேறு கொண்டு என்ன பண்ணுங்கள காப்பாடே. இந்த பூமியில பொருளியை காப்பாற்றி விடாது கொண்டு வருவார். அப்பதான் வேளாண்
தாண்டி வந்துடும் எத்தனை வீடுகள்லாம் தாண்டி இதில் சுத்தமாக இந்த ஒவ்வொரு பொருளும் ஒருத்தால வாங்கிடுவோம். இது ஃபஸ்ட்டு போய் சுத்தமாகணும், நாமெல்லாம் சுத்தமாகணும். மஞ்சள் வச்சு தயார் பண்ணிக்குவாங்க. தண்ணி மேலே கை வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் போடுவாங்க, மேலே கை வச்சுக்குவாங்க தண்ணி மேலே. சின்னி நமகம் ஜலஜம்புகரணி நமகம் ஆதாரதேவனி நமகம் ஆதாரதத்தினி நமகம் ஆதாரதரண்ய நமகம் சர்வஜகத்தினி நமகம் ஜெகலோக பூமி வித்யா ஜனனி நமகம். ஓம் கர பூமி செல்ல மாங்கல துர்மை மானா ஜலதேவி நமோ நமக. அடி போட்டுருங்க, பத்தடி போட்டுருங்க. அந்த தண்ணியை போட்டுருவாங்க. அந்த தண்ணியை வடக்கு பக்கமாக ஒரு லிட்டர் எடுத்துருங்க. ஓம் வடக்கு மோட்டு சக்தியான ஓம் தெற்கு மோட்டு சக்தியான ஓம் கிழக்கு மோட்டு சக்தியான ஓம் மேற்கு மோட்டு சக்தியான ஓம் ஆதார மோட்டு சக்தியான ஓம் ஆதாய மோட்டு சக்தியான பரிபூர்ண உதர சக்தியான. 5 பக்கம் தெரிஞ்சுக்கலாம். தண்ணியை கீழே வந்து மேலே வச்சுக்கலாம். அப்புறம் அதனால் மூணு சிவசிவனாக தெரிஞ்சுக்கலாம். சிவசிவன் ஜனலட்சுமி நமகம் ஓம் ஜானலட்சுமி நமகம் ஓம் வித்யாலட்சுமி நமகம் ஓம் விஜயலட்சுமி நமகம் ஓம் காருண்யலட்சுமி நமகம் ஓம் கந்தாலட்சுமி நமகம் ஓம் கௌபாலட்சுமி நமகம் ஓம் கஜலட்சுமி நமோ நமக. கைகை பரிபூர்ண மகாலட்சுமி ஆசீர்வாதே அனைத்து Ini
ஏய் வா அப்படி குற்றவிலக்கானது ஏற்றப்படும் போது தேவர்கள் அனைத்து தேவர்கள் வருவார். மண்விலக்கியம்னா உதயமும் வீட்டு வரும். குற்றவிலக்கிலே வழிபாடு ஏற்றி வழிபாடு செய்தால் தேவர்கள் வருவாங்க. சுபவிலக்கு ஏற்றினால் அந்த எந்த தெய்வத்தை நோக்கி சுபவிலக்கு ஏற்றமோ அந்த தெய்வங்களுக்கு வரும். மகாலட்சுமி காமாட்சி விளக்கு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி உருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காமாட்சி விளக்கு ஏற்றினால் தெய்வ சக்தியும் இலக்கு அதிகரிக்கும். வீட்டில் 3 விளக்கு ஏற்றணும். வீட்டில் 21 விளக்கோ மற்றும் காது கொடுத்து அறுத்து ஏற்றக்கூடிய விளக்கு நிர்வகித்து ஏற்றக்கூடாது. பூஜை விளக்காகிடும் 21 விளக்காகிடும். ஒரு சுட தனியா அறுத்து ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடாது. வீட்டில் 3 விளக்கு, மண் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு. நீங்களாம் புல விளக்கா இருக்கு, எல்லாரும் புல விளக்கு. அதெல்லாம் நீங்க குத்து விளக்கு ஏற்றணும். இது 3 விளக்கு கோயில் வீட்டில் ஏற்றணும். அப்ப கோயில் என்ன விளக்கு ஏற்றலாம்? அந்தந்த ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் இருக்கும். இப்ப அம்பாலாயத்திலே 80% மேக்ஸிமம் 24 விளக்கு தான் கொடுக்கிறது. பைரவர் ஆலயத்துல 100 விளக்கு, முருகபெருமான ஆலயத்துல மண் விளக்கு 6 விளக்கு வெள்ளை விளக்கு, சிவபெருமான ஆலயத்தில் எடுத்துட்டா வெள்ளப்பட விளக்கு. அப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு எங்க நாம விளக்கு கட்டணும். வீட்டுல ஊடு கிழக்கு பக்கமான சத்தியான சரி, தெற்கு பக்கமான சத்தியான சரி, மேற்கு பக்கமான சரி, வீடு எந்த பக்கம் இருந்தாலும் வீட்டுல கம்மல் சரி விளக்கு பக்கம் தான் விளக்கு வைக்கணும். நம்ம விளையாட பக்கம் போட்டு வச்சுட்டு விளக்கு எடுத்துட்டு வைக்கக்கூடாது. போட்டு வேலை சரி இருந்தா கூட விளக்கு முகமானது இணைப்பட்ட விளக்கானது கிழக்கு வைக்கணும். அப்பதான் அந்த விளக்குக்கான சக்தி அந்த உள்ளத்துல உண்டாது. கோவில கணக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்துக்கு வந்தாலும் விளக்கு வைக்குவாங்க. அந்த கோவில் ஒவ்வொரு கட்டத்துக்கு அவங்க ஒரு நாளைக்கு அமைச்சிருப்பாங்க. ஏன் அது அமைச்சிருப்பாங்க? இப்போ கோவில பச்சை விளக்கு வயிறு மாநில கோவில் இருக்கு, எண்ணெயில விளக்கு கோவில் இருக்குது, எண்ணெயில விளக்கு தைலத்துல கரைச்சி ஊத்துல தைலத்துல விளக்கு தெரியுமா? சிந்திச்சு பார்ப்போம். அப்ப கோவில் என்பது பல ஆற்றுகள் நடக்கக்கூடிய இடம். அப்ப எந்த பக்கம் வேணாலும் அங்க முகப்பேற்றி எழுதலாம். ஆனா அங்கேயுமே உங்களோட கோரிக்கையை விளக்கா ஏற்றணும், விளக்கா தான் எழுதிக்கணும். கோவில் சம்பிரதாயத்தில் இது அது வேற. இப்ப நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்ப அக்காவோட கணிதம் கல்யாணம் ஆகணும், குழந்தை வருவான். அப்ப அது நான் கோரிக்கையா ஒரு தீவிரம்னா சுவாமி இது மேற்கு பக்கமாயும் சரி, வடக்கு பக்கமாயும் சரி, கிழக்கு பக்கமாயும் சரி, அந்த முகப்பானது கிழக்கு பார்த்து எழுதியோம். கிழக்கு பார்த்து இருந்தால் தேவர்கள் வாழக்கூடிய சமயங்க கிழக்கு சரியா வாழ்ற. அதனால கிழக்கு முடியாது. வரம் வேண்டுகிற வரம் கேட்டு ஏற்கக்கூடிய விளக்கான கிழக்கு முகமா இருக்கணும். தேவர்கள் எல்லாம் கிழக்கு இருக்கிறார். இங்க எதுனா மன அமைதி கிடைக்கும். மேற்கு பக்கம்
பக்கம் ஏற்றினா என்ன கிடைக்கும்? மேற்கு பக்கம் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது கோபங்கள் அதிகரிக்கல. என்னாலும் கோபம், சண்டை, உக்கிரம் உண்டாது. எதிரிகள் உண்டாகுவார். இதெல்லாம் வடக்கு பக்கமாக விளக்குன்னா என்ன நடக்கும்? பரிபூர்ணமான எதிரிகளை வெல்லக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும். தெற்கு பக்கமாக விளக்குற முக்திகள் உண்டாகும். அது அடிக்கடி எந்த வகையான முக்திகள் முக்தி எந்த வகையான விளக்கு வேணும் இந்த நேரம் சரிங்களா? அதனால எந்த இடத்துல நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு இலக்கணமாக இருக்கிற மிக மிக சிறப்பு. இப்பொழுது இன்று நாம் ஏற்படுத்திய பூஜையோட அன்னையாக விளங்கக்கூடிய குத்துவிளக்கு தாயாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு குத்துவிளக்கில மும்மூர்த்தி முப்பது தேவிகள் இருக்கிறாங்க. ஒரு மண் விளக்குனா இருப்பாங்க, மும்மூர்த்தி மட்டும் இருப்பாங்க. மண் விளக்குல மும்மூர்த்திகள் மட்டும் இருப்பாங்க. காமாட்சி விளக்குல 30 தேவிகள் மட்டும்தான் இருப்பாங்க. நல்லா புரியும். இன்னும் போன குத்துவிளக்கு போனீங்கன்னா நம்ம ஊர்ல போய் சாமி கும்பிடலாம். வந்தா நான் அசினை திருப்பி போவோம். அதுதான் கோவில் வரும். மண் விளக்கானது யார் இருப்பாங்க? மும்மூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 இருக்காங்க. காமாட்சி விளக்குல சரஸ்வதி, லட்சுமி, துர்கா தேவி, பார்வதி இந்த 3 இருக்காங்க. ஆனா ஒரு குத்துவிளக்கு அம்சத்துல மட்டும் மும்மூர்த்திகளும் 3 தேவிகள் இருக்காங்க. சரிங்களா? சரிங்களா? மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடிய வித்தலுக்கு சேவிக்கப்படுகிறது. ஓம்
ஓம்
ஓம் ஒட்டுசாலிங்க மகாவீர் போதை ஓம் அரங்கினை வளர்த்திருந்தாய் போதை ஓம் இயற்கை அறிவு நாய் போதை ஓம் ஈரக வீராய் போதை குறைத்தாய் போதை ஓம் ஊழ குழந்தைகளே மூத்தாய் போதை ஓம் அலையா சேலம் தருவாய் போதை ஓம் ஆனந்தாய் அறிவை இலக்கே போதை ஓம் என்னும் பொருளாய் உள்ளோர் போதை மரதாய் போதை ஓம் தயனகி தாயே போதை ஓம் கங்க அகத்மார் குயிலை போதை ஓம் முத்தேஸ்வரே முத்தவரே போதை ஓம் ஒளிக்கு ஒளியாய் உணர்ந்தவனே போதை ஓம் உலகத்திலே ஒளிக்காய் போதை ஓம் கள்ள உலகை காத்தாய் போதை ஓம் ஒருவர் உணர்ந்து ஒளியை போதை ஓம் எழுது அருள் சுலகம் போதை ஓம் அன்னமில்லா இன்பமும் அருளாய் போதை ஓம் முன்னேறையை முடிப்பாய் போதை ஓம் பொருள் கேட்ட போதையே போதை ஓம் தன்னருள் சுரகும் தாயே போதை ஓம் அருள்வாய் அமைத்தோர் போதை ஓம் இருவரும் மக்கள் இறையே போதை ஓம் குருவர ஞான கொடுப்பாய் போதை ஓம் ஆனவர் எங்கும் கருப்பாய் போதை ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீகுல் திருவோடை போது ஓம் பக்தியை அருளாய் பரமை போது ஓம் மந்திரில் துணியினாய் போது ஓம் பொருளாதாரத்தை அருவாய் போது ஓம் சேலம் தருவாய் போது ஓம் குருகுல விளக்கே போது ஓம் மரம் ஓமரம் ஆனவர் போது ஓம் உயிரில் பதிவு நலம் என உயிர்காக்கும் நல்ல தாயை போது ஓம் தாயை நீங்கள் தந்தாய் போது ஓம் தனியின் திருத்தலே போது போற்றி போற்றி போற்றி
Wow. Murli yang mana? Apa gue? Jangan sore aja. காப்பாற்ற வேண்டும். பாப்பா உன்னை போயிட்டு வந்தா அது கோயில்ல இருந்துச்சுன்னா கோயில்ல இருந்து தான் உன்னை போயிட்டு வரேன். ஆடி மாத்துறீங்கன்னா அங்க விளக்கு சுப விளக்கு முன்னாடி உட்காந்து மாத்துங்க. சாமி ஆண்டவனை கடவுளை மாங்கல்யத்துக்கு தடையோடு நிவர்த்தியாகி இந்த சிக்கலெல்லாம் சுவாமி ஆண்டவனை தவறு அனுபவிச்சு சரி பண்ணி சாப்பிட்டீங்களா? இங்கே வடிவான ஆறுமுக பெருமானை வச்சுக்கிறார். நோட்டு காப்பாற்றி அன்னைக்கு அமாவாசை மகிமையான யாகத்தில் வந்து வேண்டிட்டு அந்த யாகத்தில் மண்ணை போட்டு போனாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அடுத்த நாய வருஷத்துக்கு சுத்தமே ஆகணும். மட்டும் ஆண்டவா அந்த சாமி செய்யணும். கொடுக்குறா மாங்கல்யத்தை காப்பாற்று பாட்டி வைப்பில் கொண்ட தெய்வம் காத்து வச்சுக்கிறாக. அந்தரன் பேர்
நமது சேலம் மாவட்டம் சேலவட்டம் குகை சேர்ந்த அலமி குமார் 11 ஆண்டுகள் குழந்தை பேரில் மோட்டூர் ஆண்டு வேண்டி தேன் பிரசாதம் சாப்பிட்டாங்க. தேன் பிரசாதம் சாப்பிட்டு கரு உண்டாகி பொன் குழந்தைய தான் வேண்டியிருந்தாங்க. 11 ஆண்டுகள் கழிச்சு மோட்டரான பொன் குழந்தையா கொடுத்தாங்க. மோட்டர் ஆண்டவனுக்கு சோரியப்பா